மழையில் பிசினாரி காகம். ஆகாயத்துல இருந்த மேகங்கள் எல்லாமே கருக்க ஆரம்பிச்சது. காத்தும் பலமா வீச ஆரம்பிச்சு இடி மின்னல் சத்தத்தோட வேகமா மழைய பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழையோட வேகத்துக்கு மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய்கிட்டு இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் அவங்க கூட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஒரு இலையில இருக்கிற சிச்சு காக்காவோட ஷீட்டு வீட்டு மேல மரத்துல பட் பட் பட்டுன்னு படுற சத்தத்துக்கு அவங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. வீட்டுல சிச்சு காக்கா அவருடைய பிள்ளையான சின்ன காக்கா கூட உட்காந்துக்கிட்டு இருந்தா. வெளியில மழை பெய்யறது பார்த்து 2 பேரும் பயந்து போய் தான் உட்காந்துருந்தாங்க. அப்ப சின்ன காக்கா ரொம்ப சோகமா அவங்க அம்மா கிட்ட, அம்மா, இன்னைக்கு ஜோர மழை வருதுமா. காத்து கூட சில்லுன்னு பயங்கரமா வீசுது. இந்த கிளைமேட்டுக்கு எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது. எனக்கு சுட சுட பஜ்ஜி செஞ்சு கொடுங்கம்மா. உடனே நீங்க கிச்சனுக்கு போய் மாவெல்லாம் கலக்கி மிளகா பஜ்ஜியை சுட சுட செஞ்சு கொடுங்கம்மா. அப்போ சிச்சு காக்கா சத்தமா, என்னது பஜ்ஜியா? அது கூட வீசுற மழையிலையா? உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா? எண்ணெய் விக்கிற விலைவாசிக்கு, கேஸ் விக்கிற விலைக்கு நான் உனக்கு பஜ்ஜி செஞ்சு கொடுக்கணுமா? இங்க பாரு, நான் அனாவசியமா காசை செலவு பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நேரத்துல காசை சிக்கனம் புடிச்சு வச்சுக்கணும். நீ என்னவோ பஜ்ஜி போண்டா கேக்குற? வாயை மூடிக்கிட்டு சும்மா உட்காருறியா? சின்ன காக்கா ரொம்ப கவலையா, அம்மா, ஏம்மா இந்த மாதிரி கஞ்சி பிசினரியா இருக்கீங்க? வெளியே மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பையன் கேட்டானே அப்படின்னு ஆசையா செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி பிசினரியா இருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் உங்க அம்மா செஞ்சு கொடுக்கறாங்க. சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, இங்க பாருடா சின்னு, அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க. அவங்க கிட்ட நிறைய சொத்து பணம் எல்லாமே இருக்கு. அதனால அவங்க நினைச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம அனாவசியமா சமையல் செஞ்சு எதுக்காக பொருளுங்களெல்லாம் நாசம் பண்ணணும்? சரி, நீ கேட்டல, என் மைண்டுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. சின்ன காக்கா அதை கேட்டு ஆச்சரியமா, ஐடியாவா? பஜ்ஜிய சமைக்காம சாப்பிடுறதுக்கு உங்ககிட்ட என்னமா ஐடியா இருக்கு? மறுபடியும் ஏதாவது பொய் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சிச்சு காக்கா பெருமையா சிரிச்சுக்கிட்டு, ஐயோ பைத்தியக்கார பையனே, உனக்கு இந்த இடத்துல சுட சுட பஜ்ஜி எப்படி சாப்பிடணும் போல தோணுதோ, அதே மாதிரி இந்த ஊருக்குள்ள இருக்கிற மிச்ச பறவைங்களுக்கும் அதே மாதிரி பஜ்ஜி போண்டா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும்ல? ஆமாம்மா, யாருக்கே இருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு சூடா பஜ்ஜி போண்டா சாப்பிடணும் போல இருக்கும். அதுக்கு என்னம்மா? சிச்சு காக்கா கண்ணை அடிச்சு சின்ன கிட்ட, அங்கதாண்டா இருக்குது விஷயமே. இப்போ உனக்கு இந்த சில்லுன கிளைமேட்டுக்கு சுட சுட எப்படி பஜ்ஜி போண்டாவை சாப்பிடணும் போல இருக்கும், இந்த ஊருக்குள்ள இருக்கிற மற்ற பறவைங்களுக்கு கூட அப்படித்தானே இருக்கும். நான் இப்பவே ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்களோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல ஃப்ரீயா அவங்க செஞ்சிருக்கிறத உனக்காக பார்சலை கொண்டு வரேன்டா. சின்ன காக்கா அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமா, அம்மா, நீங்க சாதாரணமானவ கிடையாது. இந்த கொட்டுற மழையில ஃப்ரீயா கிடைக்குதுன்னு போறீங்களா? ஆனா உங்களை பார்த்து குடுக்கறாங்களோ இல்ல கதவு சாத்துறாங்களோ? என்ன பார்த்து கதவு சாத்துறது யாருடா? எனக்கு எப்படி ஆக்டிங் பண்ணணும்னு தெரியும். நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு வரும்போது திண்டி கொண்டு வரேன். வெயிட் அண்ட் சீ. சிச்சு காக்கா கொடைய பிடிச்சுக்கிட்டு கையில ஒரு பிளாஸ்டிக் கவரை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப உற்சாகமா மழையில வெளியில வந்துச்சு. முதல்ல அவளுக்கு ரொம்பவும் தெரிஞ்ச துணிக்குருவியோட வீட்டுக்கு போனா சிச்சு. துணிக்குருவி அந்த மழையில சாப்பிடறதுக்காக சூடா மிளகா பஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த மனம் அந்த வீடு முழுக்க பரவிக்கிட்டே இருந்துச்சு. புஜ்ஜிக்குருவி பக்கத்திலேயே உட்காந்து ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு காக்கா மெதுவா போய் துணி வீட்டு கதவை தட்டுச்சு. துணிக்குருவி அந்த மழையில வெளியில வந்தா. அட சிச்சு, கொட்டுற மழையில கொடை எடுத்துக்கிட்டு இந்த நேரத்துல என்ன தேடி வந்திருக்கு? ஏதாவது பிரச்சனையா? என்ன ஆச்சுன்னு சொல்லு சிச்சு. சிச்சு காக்கா குளிர்ல நடுங்குற மாதிரி ரொம்ப சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு, என்ன பண்றது துணி? என் வீடு குடிசை வீடு. மழை வந்தா அதிகமா குளிர் எடுக்குது. குளிருக்கு என் பையனும் தூங்கிட்டான். எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். நீ தான் என் ஃப்ரெண்டாச்சே, அதான் வந்தேன் துணி. ஆமா, என்ன சமைக்கிற? நல்லா வாசனை கமகமானு வந்துகிட்டு இருக்கு. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் சிச்சு, இந்த குளிருக்கு சுட சுட பஜ்ஜி போண்டா ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா எதமா இருக்கும்ல, அதனாலதான் நான் சுட சுட மிளகா பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்கேன்பா. உள்ள வந்து நீயும் சாப்பிடு. இப்படி உக்காரு சிச்சு. சிச்சு காக்கா ரொம்ப சந்தோஷமா, அப்பா, என்னோட பிளான் முதல் வீட்லயே சக்சஸ் ஆயிடுச்சு. துணி, நீ ரொம்ப நல்லவ. வீட்டுக்கு வந்தவங்கள எப்படி கவனிக்கிற? உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. புஜ்ஜி கோவமா சிச்சுவை பார்த்து, சிச்சு அத்தை, நீங்க உள்ள வந்த உடனே சுட சுட 3 பஜ்ஜிய சாப்பிட்டுட்டீங்க. எங்க அம்மா பஜ்ஜி சுட்டு முதல்ல எனக்கு தான் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சாப்பிட்டீங்க.
சிச்சு காக்கா புஜ்ஜியோட கண்ணத்தை கிளி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ என் செல்லக்குட்டி, உங்க அம்மா இதுக்கப்புறம் உனக்கு செஞ்சு கொடுப்பாடி. துணி, உண்மையிலேயே பஜ்ஜி ரொம்ப சூப்பரா இருக்கு. ரெஸ்டாரண்ட்லயும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்காது. அமிர்த மாதிரி இருக்கு. துணி சந்தோஷமா, ரொம்ப தேங்க்ஸ் சிச்சு. சாப்பிடு சாப்பிடு, இன்னும் 2 இந்த குளிருக்கு அதிகமா சாப்பிடு சாப்பிடு. சிச்சு காக்கா அவளுக்கு பிளேட்ல வச்சு கொடுத்த மொத்த மிளகா பஜ்ஜியையும் அவ தனியா சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறமா பைய பார்த்து ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சா. சிச்சு கண்ணுல வர கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, ஐயோ துணி, இந்த சுட சுட பஜ்ஜிய சாப்பிடும்போது எனக்கு என் பையன் ஞாபகம் தான் ஆயிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவன் வீட்ல பசிக்குதுன்னு அழுதுகிட்டு இருந்தான். நான் இங்க வயிறு நிறைய சாப்பிடுறேனா. சரி, இந்த பஜ்ஜிய என் பையனுக்காக பேக்ல போட்டுக்கிறேன். இத சாப்பிட்டுட்டு எங்க அம்மா நல்லவங்க நாச்சு நினைப்பான்ல. துணி அது கேட்டு கவலையா, ஐயோ பாவம். சிச்சு, இந்த 4 பஜ்ஜிய இலையில போட்டு குடுக்கறேன். இத கொண்டு போய் சின்னுக்கு கூட நல்லா சாப்பிட வை. துணி, நீ ரொம்ப நல்லவ. சரி, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வரேன். சிச்சு காக்கா துணி கொடுத்த பஜ்ஜி எடுத்து பையில போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற சோட்டு கிளியோட வீட்டுக்கு போனா. சோட்டு கிளி அப்பதான் கதவை திறந்து வச்சுக்கிட்டு புள்ளைக்காக வெங்காய பக்கோடா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் சிச்சு காக்கா மெதுவா வீட்டுக்குள்ள வந்தா. சிச்சுவை பார்த்து சோட்டு ஷாக் ஆயிட்டா. அட, யாரு? சிச்சுவா? என்ன சிச்சு, கொற்ற மழையில கதவை கூட தட்டாம நேரா வீட்டுக்குள்ளேயே வந்துட்ட? சிச்சு காக்கா கொடைய அங்க வச்சுட்டு ரொம்ப டயர்டா, ஐயோ சோட்டு, நான் துணி வீட்டுக்கு வந்தேனா இந்த அடிக்கிற காத்துக்கு கொடை பறக்கிற மாதிரி இருந்தது. ஏற்கனவே பிபி சுகர்னு எல்லாமே இருக்கு. எதுக்கு சும்மா நடந்து போறதுன்னு இந்த பக்கம் கொஞ்ச நேரம் நிக்கலான்னு வந்தேன். ஆமா, நீ கூட ஏதோ ஸ்பெஷலா சமைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. பன்னு உற்சாகமா, ஆமா சிச்சு சித்தி, எங்க அம்மா வெளியே அடிக்கிற கொற்ற மழைக்கு சுட சுட வெங்காய பக்கோடாவை செஞ்சு கொடுத்திருக்காங்க. சரி வாங்க, நீங்களும் வந்து உக்காந்து 2 சாப்பிடுங்க. சிச்சு காக்கா சந்தோஷமா, அப்படியாட பன்னு, உனக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு. அப்படியே உங்க அம்மா மாதிரியே. உங்க அம்மா பாரு எப்படி உக்காந்து இருக்கா அப்படின்னு. சிச்சு காக்கா சோஃபால உட்காந்துக்கிட்டு பிளேட்ல இருக்கிற அந்த பக்கோடாவை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. அத சோட்டு கிளி வாய் பொளந்து பாத்துக்கிட்டு இருந்தா. சோட்டு அவ மனசுக்குள்ள, இந்த சிச்சுவோட பிஸ்னரித்தனம் எப்பவுமே இப்படிதான் பாரு, எப்படி தின்னுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. என்ன சிச்சு, நிதானமா சாப்பிடு, தொண்டையில எங்கேயாவது அடிச்சுக்க போது. இந்த தண்ணி குடி. அப்போ சிச்சு, அப்பா சோட்டு, இந்த பக்கோடா எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. யாராலையும் உன்ன மாதிரி பக்கோடாவை செய்ய முடியாது. ஆனா இந்த பக்கோடாவை சாப்பிடும்போது எனக்கு அழுகையா வருது. ஏன், நான் இதுல காரத்தை கொட்டலையே, காரமா இருக்கா என்ன? ஐயோ அது இல்ல, வீட்ல என் பையன் கொற்ற மழையில ஏதாவது சூடா செஞ்சு கொடுன்னு என்கிட்டயும் கேட்டான். ஆனா என்கிட்ட தான் நயா பைசா இல்லையே. அதான் சரி, இந்த மிச்சமான பக்கோடாவை இந்த பேக்ல போட்டு குடுக்கறியா? நான் என் பையன் இருக்கான்ல, அவனுக்கு கொண்டு போட்டா. சோட்டு கிளி கோவமா, சரி சரி, போதும், நிறுத்த உன்னோட நாடகத்தை. சரி, இந்த பக்கோடாவை எடுத்து பேக்ல போட்டுக்கோ. உன்னோட நாடகத்தை பார்த்து பார்த்து தலை வலிக்குது. சோட்டு, உண்மையிலேயே நீ தேவதை. சரி, நான் கிளம்புறேன். சோட்டு கொடுத்த அந்த பக்கோடாவை பையில போட்டு எடுத்துக்கிட்டு சிச்சு காக்கா லூசியோட வீட்டுக்கு போனா. லூசியோட வீடு ரொம்ப கிளீனா இருந்துச்சு. லூசி சுட சுட உளுந்து வடையை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அந்த வடையோட மனம் அந்த தெரு முழுக்க பரவி இருந்துச்சு. அப்பதான் சிச்சு காக்கா நேரா லூசியோட வீட்டுக்குள்ள வந்தா. லூசி அவளை பார்த்து ஷாக் ஆயிட்டா. வாச்சிச்சோ, கொற்ற மழையில கொடை எடுத்துக்கிட்டு வந்திருக்க. வெளியே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல. சிச்சு குளிர்ல நடுங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே, ஆமா லூசி, கொற்ற மழையில வீட்டுல ரொம்பவே போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சா, அதான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் உக்காந்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன வடை சுட்டியா? வடை நல்லா பார்க்க புசு புசுன்னு நல்லா தெரியுது. ஆமா சோட்டு, கொற்ற மழையில சுட சுட வடையும் கார சட்னி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. சரி வா, நீயும் ஒண்ணு சாப்பிட்டு பாரு. சிச்சு லூசி கொடுத்த வடைய சாப்பிட்டு, அப்பா லூசி, இந்த வடைய வாயில வச்ச உடனே அப்படியே கரையிற மாதிரி இருக்கு. ஆனா இத சாப்பிடும்போது என் பையனோட ஞாபகமாவே இருக்கு. ஐயோ ஏன் சிச்சு, வீட்ல அரிசி இல்லையா என்ன? ஐயோ அரிசி எல்லாம் இருக்கு, எண்ணெய் இல்ல. எண்ணெய் வாங்கணும்னா அதிகமா காசு செலவாகும். நானும் ஏழை, எனக்கு எண்ணெய் எல்லாம் வாங்கி வடை எல்லாம் சுட முடியாது. சரி, ஒரு 2 வடை கொடுத்து நான் பேக்ல போட்டு என் பையனுக்கு கொண்டு போவேன். ஐயோ சிச்சு, பசங்களுக்கு திண்டி கொடுக்காம எல்லாம் நம்ம தனியா சாப்பிடக்கூடாது. சரி, இதுல இருந்து ஒரு 3 வடை எடுத்துக்கோ. ஐயோ லூசி, நீ ரொம்ப நல்லவ. சரி, நான் கிளம்பிட்டா. லூசி கொடுத்த அந்த வடையையும் எடுத்து பையில போட்டுக்கிட்டா சிச்சு. இப்போ சிச்சுவோட பையில பஜ்ஜி, வடை, பக்கோடா எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் சிச்சுவுக்கு ஆசை குறையல.
மகியோட வீட்டுக்கு போனா வேற ஏதாவது ஸ்வீட் கிடைக்குமோ என்னமோன்னு சொல்லி மகியோட வீட்டுக்கு போனா. ஆனா மகியோட வீட்டோட நிலைமை சரி இருக்கல. பாவம் மகி ரொம்ப சோகமா இருந்தா. ஐயோ, என்ன இந்த மழையோ கொட்டிக்கிட்டே இருக்கு. ஏதாவது வெளியே போய் வாங்கி சாப்பிடலாம்னா மழை வருதே. யாராவது ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மகி. அத கேட்டதும் சிச்சு, ஐயோ, இந்த நேரத்துல இந்த மகி மட்டும் என்ன பாத்துச்சுன்னா இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாமே புடுங்கி சாப்பிட்டுரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிச்சு காக்கா அதோட வீட்டுக்கு போச்சு. சின்னும் வாசல்லையே அவங்க அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். சிச்சு வீட்டுக்குள்ள போன உடனே அவ கொண்டு வந்த எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல போட்டு சின்னுவுக்கு கொடுத்தா. சின்ன ஆச்சரியமா, என்னம்மா இவ்ளோ பலகாரமா, நீ ரொம்ப கிரேட்மா அப்படின்னு சொன்னான். அப்படி சிச்சு தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால அவளோ வயிறார சாப்பாடு சாப்பிட்டா. அதே மாதிரி புள்ள சின்னவுக்கு கொண்டு வந்து கொடுத்தா. அப்படி அன்னைக்கு ஒரு மழை நாள் சிச்சுவோட வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. வெயில் காலத்தில் குருவின் இட்லி கடை. வெயில் காலங்கிறதுனால பறவைகளுக்கு வீட்டுல சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இத பார்த்த டொனி குருவி ஊருக்கு மத்தியில ஒரு இட்லி கடைய தொடங்கினா. டொனிக்கு இட்லி மாவு பாதம் நல்லாவே வரும். மல்லிப்பூ மாதிரி இருக்கும் அவ சுடுற இட்லிங்க. ஆனா டொனிக்கு அவ்வளவு அழகா இட்லி சுட வந்தாலும் கூட சட்னி செய்ய வராது. அதனால பறவைங்க எல்லாருமே டொனியோட கடைக்கு வந்து இட்லியை வாங்கி சாப்பிடும் போது சட்னி நல்லா இல்ல அப்படிங்கறத மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் காலையில மகிக்கழுகு, சோட்டுக்கிளி, லூசிபுரா எல்லாருமே டொனியோட கடையில வந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சட்னி நல்லா இல்ல. ஐயோ, என்ன டொனி இது, சட்னி இவ்வளவு கேவலமா இருக்கு. தண்ணி அதிகமா ஊத்திட்டியா இல்ல வேர்க்கடலை கம்மியா போட்டிருக்கியா? இட்லி பாரு, வெள்ளையா சாஃப்டா பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கான்னு. ஆனா சட்னி தொட்டு சாப்பிட்டா இட்லி கூட நல்லா இல்லாம போகுது. ஆமா டோனி, சோட்டு சொல்றது உண்மைதான். வெயில் காலத்துல வீட்டுல சமைக்க முடியலன்னு சொல்லிதான் நாங்க இங்க வந்து இட்லி வாங்கி சாப்பிடலான்னு வரோம். ஆனா இட்லி நல்லா சுட தெரிஞ்ச உனக்கு சட்னி செய்ய வரலையே. வெறும் இட்லியை சாப்பிட முடியுமா என்ன? சட்னியும் நல்லா இருந்தா தானே அந்த இட்லியை சாப்பிட முடியும். கொஞ்சம் அந்த சட்னியை நல்லபடியா செய்ய கத்துக்க கூடாதா? அப்போ லூசிபுராவும் இட்லியை சாப்பிட்டு பார்த்துட்டு, டோனி, நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இட்லி கடைக்கு உசுறு இட்லி இல்ல, அது கூட தொட்டுக்கு கொடுக்கற சட்னியும் சாம்பாரும் தான் அப்படின்னு. சட்னியும் சாம்பாரும் நல்லா இல்ல அப்படின்னா யாரும் இட்லி வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இப்படியே விட்டேனா உன்னோட வியாபாரம் சரியா நடக்காது. எனக்கு இட்லி வேண்டாம், இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ. அதை கேட்டு துணிக்குருவி ரொம்ப பாவமா, சாரி லூசி, நான் தினமும் இந்த வேர்க்கடலை போட்டு நல்ல சட்னி அரைக்கணும்னு தான் முயற்சி பண்றேன். ஆனா அது என்னவோ டேஸ்ட் வர மாட்டேங்குது. நான் நாளைக்குல இருந்து வேற மாதிரி ஏதாவது சட்னி செய்ய ட்ரை பண்றேன். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தினமும் இததான் சொல்ற டோனி நீ. சரி, நாம எல்லாரும் ஒரே ஊருக்காரங்க, உனக்கு நாங்க தோழிங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா மத்தவங்க யாராவது வந்து சாப்பிட்டாங்கன்னா காரி துப்பிட்டு போயிடுவாங்க. சீக்கிரமா சட்னியை மாத்து, எல்லாம் உன் கடை அவ்வளவுதான். பறவைங்க எல்லாரும் அப்படி திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. பாவம் டோனி ரொம்பவும் கவலைப்பட்டா. அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வேற யாரும் வரவே இல்ல. சட்னியும் அப்படியே நின்னு போச்சு. அந்த சட்னி, இட்லி எல்லாத்தையுமே ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு வந்தா. அப்ப வீட்ல அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவி, அம்மா என்னமாச்சு, ஏன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு? இன்னைக்கு சட்னி மீதி ஆயிடுச்சா? யாரும் சட்னி வாங்கி சாப்பிடலையா? துணிக்குருவி ரொம்ப கவலையா, நான் என்ன பண்றது புஜ்ஜி, தினமும் நான் கஷ்டப்பட்டு தான் அந்த சட்னியை அரைக்கிறேன். எவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஆனா அது நல்லாவே வர மாட்டேங்குது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் இட்லி நல்லா இருக்கு, ஆனா சட்னி நல்லா இல்ல, அதனால எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? கவலைப்படாதம்மா, நான் தான் இருக்கேன்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து எனக்கு புதுசா சட்னியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராத்திரி எல்லாம் தூங்கலனாலும் பரவாயில்ல, ஊருக்காரங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சட்னியை செய்யலாம். சரி புஜ்ஜி, எனக்கு என் வியாபாரத்தை எப்படியாவது காப்பாத்திக்கணும் போலதான் இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது சேர்ந்து நம்ம சட்னி செய்யலாம். அப்படி துணி, புஜ்ஜி 2 பேரும் சேர்ந்து உடைச்ச கடலை சட்னிய செஞ்சாங்க. அது கொஞ்சம் காரசாரமாவும் இருந்துச்சு. துணி அந்த சட்னியை சாப்பிட்டு சொல்லி புஜ்ஜி கிட்ட கொடுத்தா. புஜ்ஜியும் அந்த சட்னியை சாப்பிட்டு பார்த்தா உப்பு அதிகமா இருந்துச்சு. ஐயோ அம்மா, என்ன இது, இவ்வளவு உப்பா இருக்கு? கடல் தண்ணியை கொண்டு வந்து இந்த சட்னியில ஊத்திட்டியா என்ன? இதை யாராலையும் சாப்பிட முடியாது. ஐயோ, இதுல நான் உப்பு அதிகமா போட்டுட்ட போல. சரி சரி, அதை ஓரமா வச்சுட்டு இப்ப தேங்காய் சட்னி பண்றேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி தேங்காயும் பச்சை மிளகாவும் போட்டு இன்னொரு சட்னியை செஞ்சு அதை புஜ்ஜிக்கு கொடுத்தா டோனி. புஜ்ஜி அந்த சட்னியை சாப்பிட்டு பார்த்து, அம்மா இந்த சட்னி ரொம்ப இனிப்பா இருக்கு. தேங்காவோட இனிப்பு தான் இதுக்கு காரணம் போல. இட்லி கூட சேர்ந்து பாயசமா கொடுக்கற அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க அம்மா. இதுவும் சக்சஸ் ஆகல. அது கேட்டு துணி கவலையா, இனி என்னால முடியாது புஜ்ஜி, எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னால ஒழுங்கா சட்னியோ சாம்பாரோ செய்ய முடியாது.
என் வியாபாரத்தை நான் இழுத்து மூட வேண்டியதுதான். நாளையில இருந்து வியாபாரமே இல்ல அப்படின்னு சொல்லி துணிக்குருவி கொஞ்சம் கோவமா ரொம்ப சோகமா வீட்டுக்கு வெளியில போய் அங்க திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தா. அவ முகமெல்லாம் வாடி போயிருந்தது. கண்ணு செவந்து போய் கண்ணுல கண்ணீரும் வந்துகிட்டு இருந்துச்சு. பக்கத்துலயே புஜ்ஜியும் உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த பக்கமா வந்த சிச்சு காக்கா அம்மா பொண்ணு 2 பேருமே ரொம்ப சோகமா இருக்கிறத கவனிச்சு, டோனி, புஜ்ஜி, என்னாச்சு உங்களுக்கு? 2 பேரும் ஏதோ சோகமா கண்ணீர் விட்டு அழுவுறீங்க. ஏன், யாராவது ஏதாவது சொன்னாங்களா? துணிக்குருவி கவலையா, யாரும் என்ன திட்டல சிச்சோ, நான் தான் என்ன திட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இட்லி பண்ண வர்ற அளவுக்கு அந்த சட்னி பண்ண வரவே மாட்டேங்குது. கடைக்கு வரவங்க எல்லாரும் சட்னி சுத்தமா நல்லா இல்ல, நீ இல்ல ஏன் வியாபாரம் செய்யற அப்படின்னு கேக்குறாங்க. அதான் கடையை மூடிடலான்னு இருக்கேன். அதை நினைச்சுதான் நாங்க கவலையா இருக்கோம். என்ன பண்றது அப்படின்னு துணி சோகமா சொன்னது கேட்டு சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, அடியே, இதுக்கெல்லாம் போய் யாராவது வியாபாரத்தை மூடிடலாம் நினைப்பாங்களா? இப்ப என்ன, சட்னி தானே உனக்கு செய்ய வரல? எனக்கு ஒரு சட்னி ரெசிபி தெரியும், பேசாம நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அத கேட்ட உடனே புஜ்ஜி ரொம்பவும் சந்தோஷமா, என்னது சிச்சு அத்தை, உங்களுக்கு சட்னி செய்ய வருமா? இது வரைக்கும் நீங்க சமைச்சு நாங்க யாரும் பார்த்ததே இல்லையே. உங்களுக்கு சட்னி செய்ய வரும்னு இப்ப நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. அப்போ சிச்சு காக்கா காலரை தூக்கி விட்டு, புஜ்ஜி, நான் கஞ்ச பிஸ்னாரியா இருக்கலாம், சமைச்சதை யாருக்கும் கொடுக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு சூப்பரா சமைக்க தெரியும். எங்க பாட்டி அப்பவே வேர்க்கடலை சட்னி ஒண்ணு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் அரைச்சு போட்டா அந்த மணத்துக்கு 10 இட்லி கூட சாப்பிடலாம். என் ரெசிபியை நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க அம்மா படுற கவலையே என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் அந்த ரெசிபியை நான் சொல்றேன். உண்மையா வச்சிச்சு, உனக்கு அந்த அளவுக்கு நல்ல சட்னி பண்ண வருமா? அப்போ நாளைக்கு காலையில என் வியாபாரத்துக்கு அந்த சட்னியை பண்ணி கொடுக்கறியா? உனக்கு புண்ணியமா போகட்டும். சிச்சு அவ மனசுக்குள்ள, ஆடடா, அப்ப டோனியோட கடையிலேயே தினமும் டிஃபன் ஃப்ரீயா சாப்பிடலாம் போலியே. பணத்துக்கு பணமும் வரும், டிஃபனுக்கு டிஃபனும் வரும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சரி டோனி, எல்லாரும் உன்னை திட்டுறத பார்த்துட்டு ஒரு தோழியா நான் அமைதியா இருக்க முடியுமா? எனக்கு உன் நிலைமைய பார்த்தா கஷ்டமா இருக்கு. நாளைக்கு காலையில நீ இட்லி மட்டும் பண்ணு, நான் சட்னி அரைச்சி கொண்டு வரேன். நாளைக்கு பாரு எல்லாரும் எப்படி இட்லி சாப்பிட போறாங்கன்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிச்சு, நீ செய்யற உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அடுத்த நாள் காலையில எழுந்துச்சதும் சிச்சு காக்கா அதோட வீட்டுல வேர்க்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் புளி, வெங்காயம், இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து வதக்கி அத உரல்ல போட்டு இடிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் சின்ன காக்கா அங்க வந்தான். அம்மா, காலையில என்னத்தம்மா போட்டு அரைக்கிற? நல்லா மனம் வருது. எனக்காகவா? உனக்காக இல்லடா, துணியோட ஹோட்டலுக்காக. அவளுக்கு சட்னி பண்ண வராதா, அதான் எங்க பாட்டி சொல்லி கொடுத்த சட்னிய நான் அரைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது, நீ துணி சித்திக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதுவும் ஃப்ரீயாவா? என்னால நீ சொல்றது எதையுமே நம்பவே முடியலையேம்மா. நீ வேற சும்மாருடா, நான் ஏன் ஃப்ரீயா கொடுக்க போறேன்? இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா செஞ்சு கொடுத்து எல்லாருக்கும் டேஸ்ட் நாக்குல ஒட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தினமும் நானே சட்னி பண்ணி கொடுக்கறேன்ட்டு டிமாண்ட் பண்றேன். அப்போ டோனி எனக்கு காசு கொடுத்தாகணும். அது மட்டும் இல்ல, தினமும் நமக்கு அவ ஃப்ரீயா இட்லியும் கொடுத்தாகணும். இது என்னோட மாஸ்டர் பிளான்டா. அம்மாவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து சின்ன கையெடுத்து அவங்க அம்மாவை பார்த்து கும்பிட்டான். சிச்சு காக்கா அவ சொன்ன மாதிரியே சட்னியை செஞ்சு அதை எடுத்துக்கிட்டு துணியோட இட்லி கடைக்கே போனா. அங்க ஏற்கனவே துணி கிட்ட இட்லி வாங்கி சாப்பிடறதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சிச்சு காக்கா அந்த சட்னியை கொண்டு வந்த உடனே துணி, வந்துட்டியா சிச்சு? ரொம்ப தேங்க்ஸ். அந்த சட்னியை கொண்டு வந்து இந்த இட்லி பாத்திரத்துக்கு பக்கத்துல வை. என்ன டோனி, இன்னைக்கு சட்னி வாசம் புதுசா வருது, நல்லா மணமணுக்குதே. ஆனா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ? நேத்து மாதிரி சப்புன்னு இருந்துச்சே. இன்னைக்கு சாப்பிடுற இட்லிக்கு நான் காசே கொடுக்க மாட்டேன். ஆமா டோனி, நானும் தினமும் உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பலியாக முடியாதுல்ல. இன்னைக்காவது சட்னி நல்லா இருக்கான்னு பாக்கலாம். கவலைப்படாத லூசி, இந்த தடவை புதுசா இருக்கும், உங்க எல்லாருக்கும் நிச்சயமா பிடிக்கும். இந்தாங்க, சாப்பிட்டு பாருங்க. அப்படி துணி குருவி எல்லாருக்கும் பிளேட்ல சுட சுட சாஃப்டா இருக்கிற அந்த மல்லிகைப்பூ இட்லியே போட்டு சிச்சு காக்கா செஞ்சு கொண்டு வந்த அந்த சட்னியையும் ஊத்துனா. அந்த சட்னியோட மனத்துக்கு எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டு சட்னியில முக்கி அந்த இட்லி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த இட்லிக்கும் அந்த சட்னிக்கும் காம்பினேஷன் செம்ம சூப்பரா இருந்துச்சு. அத சாப்பிட்டு பார்த்து மகிக்களுக்கு சந்தோஷமா, அட அட அட, என்ன டோனி, என்ன சட்னி இது? ஹாஹாஹா, என் வாழ்க்கையில இவ்ளோ சுவையான சட்னியை சாப்பிட்டதே இல்லையே. அந்த வேர்க்கடலை கூட அந்த வெங்காயம், பூண்டு, புளி, உப்பு எல்லாம் சரியா இருக்கு. நீ சுடுற இந்த சாஃப்டான இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடும் போது எவ்வளவு இட்லி வேணும்னாலும் சாப்பிடலாம். அப்ப சோட்டு கிளியோ இட்லி சாப்பிட்டு பார்த்துட்டு,
உண்மைதான் டுனி, நான் இது வரைக்கும் உன்னை தப்பா நினைச்சிட்டேனே. உன் கையில இப்படி ஒரு மேஜிக் இருக்கா? இட்லி சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு நீ செஞ்சு கொடுத்துருக்கிறேன் இந்த சட்னி. எனக்கு இட்லி வேண்டாம், ஒரே ஒரு கிண்ணத்துல அந்த சட்னியை மட்டும் ஊத்தி கொடு டுனி. நான் அப்படியே அந்த சட்னி மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். இவ்வளவு டேஸ்டா எங்க இருந்துதான் சமைக்க கத்துக்கிட்டியோ? அவங்க எல்லாரும் சொல்றதை கேட்டு துணிக்குருவி சந்தோஷமா, இந்த சட்னியை செஞ்சது நான் இல்ல லூசி, இது சிச்சு பண்ணது. அவங்க பாட்டியோட ரெசிபியாமா. அத அப்படியே சிச்சு இன்னைக்கு எனக்காக செஞ்சு கொடுத்தா. அதை கேட்டு குஹு ஆச்சரியமா, என்னது இந்த சட்னியை செஞ்சது சிச்சுவா? அடக்கடவுளே, சிச்சுவுக்கு சமைக்க கூட தெரியுமா? இது வரைக்கும் அவ ஏதாவது சமைச்சு கொடுத்து நம்ம சாப்பிட்டிருந்தா தானே அவ எப்படி சமைக்கிறான்னு நமக்கு தெரியும். அப்போ சிச்சு காக்கா சந்தோஷமா காலரை தூக்கி விட்டு, பின்ன என்ன நினைச்சீங்க என்ன பத்தி? நான் சமைச்சா உங்க யாராலையும் கூட அந்த மாதிரி சமையல் சமைக்க முடியாது. அப்படி அன்னைக்கு காலையில துணியோட இட்லி கடைக்கிட்ட ஜனங்க கூட்ட கூட்டமா வந்து சேர ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே அந்த சட்னியை பத்தி கேள்விப்பட்டு வந்து இட்லி சட்னி எல்லாத்தையுமே குண்டா குண்டாவா வாங்கி சாப்பிட்டாங்க. அன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. துணி கொண்டு வந்த அந்த இட்லி மாவு, சிச்சு கொண்டு வந்த சட்னி எல்லாமே 9 மணிக்கே தீர்ந்து போச்சு. துணி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவ கடைக்கு முன்னாடியே உட்காந்து பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா. அவ பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதே நேரம் சந்தோஷமா சிச்சு காக்காவும் அங்க வந்தா. என்ன துணி, இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடந்திருக்கு போல. ஆமா, கை நிறைய பணம் வர வச்சிருக்க. எல்லாரும் சட்னியை சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க? துணி எழுந்திருச்சு சிச்சுவோட கைய பிடிச்சுக்கிட்டு, சிச்சு, உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் கூட அது கம்மியா தான் இருக்கும். இன்னைக்கு என் வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. மறுபடியும் என் வியாபாரத்துக்கு நீ தான் உயிர் கொடுத்திருக்க. உன்னை எவ்வளவு புகழ்ந்தாலும் அது கம்மி தானே நான் நினைப்பேன். அப்ப சிச்சு சந்தோஷமா, சந்தோஷம்தான் துணி, ஆனா தினமும் இப்படி ஃப்ரீயா என்னால கொண்டு வந்து கொடுக்க முடியாதுல. எனக்கும் பணம் செலவாகுதுல. அதனால சட்னி அரைக்கிறதுக்கு நீ பொருள் வாங்கி கொடுத்துரு. கண்டிப்பா சிச்சு, நீ சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்து உனக்கு சம்பளமாவும் பணம் கொடுக்குறேன். உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணுமோ கேளு. எவ்வளவு கேட்டாலும் பரவாயில்ல, நான் நிச்சயமா உனக்காக கொடுக்குறேன், சரியா? சிச்சு மனசுக்குள்ள பிளான் சக்சஸ் ஆச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. சிச்சு ரொம்ப சந்தோஷமா, பணம் கொடுக்குறியா? சரி, நான் தினமும் உனக்கு தேவையான அளவுக்கு சட்னி ஆச்சு தரேன். ஆனா இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். என்ன சிச்சு, என்ன வேணும் உனக்கு? துணி, உனக்காக நான் சட்னி பண்ணி கொடுக்கறேன் இல்லையா? அதனால தினமும் காலையில எனக்கு ஒரு பிளேட் இட்லி, என் புள்ள சின்னுக்கு ஒரு பிளேட் இட்லி பார்சல் பண்ணி கொடுக்குறியா? காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டா நான் தெம்பா இன்னும் சட்னி அரைப்பேன்ல. அதை கேட்டு துணி சிரிச்சுக்கிட்டு, டிஃபனுக்கு டிஃபனும் ஆயிடும், பணத்துக்கு பணமும் கிடைச்சிடும், அதானே? சிச்சு, கஞ்சத்தனத்துல மட்டும் இல்ல, புத்திசாலித்தனத்துல கூட உன்னை யாரும் அடிச்சுக்க முடியாது. ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் வியாபாரம் உன்னால நல்லபடியா நடக்குதுன்னா நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன். இட்லி தானே கொடுக்குறேன். அப்படி துணிக்குருவி சிச்சு காக்கா 2 பேருமே வியாபாரத்துல ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து துணி மல்லிப்பூ மாதிரி இட்லியை சுட்டு கொடுக்கும்போது ரொம்பவும் சூப்பரான சட்னியை சிச்சு அரைச்சா. இது ரெண்டுமே கலந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இப்போ சிச்சுவுக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சுது. இன்னொரு பக்கம் காலையிலக்கு அவங்க 2 பேருக்கும் டிஃபனும் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆக மொத்தம் பணமும் வந்துச்சு, டிஃபனும் வந்துச்சு. இன்னொரு பக்கம் துணியோட வியாபாரமும் நல்லபடியா நடந்து அவளும் கை நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா.